ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை பருப்பு சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பரான மணத்தோடு இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரையில் பாதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 மிளகாய் எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அரிசி, 1/4 கப் சிறுபருப்பு ஊற வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, ஜீரகம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் 2 மிளகாய், 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பருப்பு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெந்தயக்கீரையை எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். வெந்தயக்கீரை நல்லா 2 டைம் 3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துடலாம். அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு தடவை எண்ணெயில் கலந்து விடுங்க. இப்போ நான் 3/4 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு எடுத்தேன். 1 கப் கணக்கு வருது. நான் ஆனால் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த சாதம் குழைவாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் ஹை ஸ்பீடில் வச்சுடுங்க. கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சுவையான வெந்தயக்கீரை பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குக்கரை திறந்த உடனே நல்லா வாசனையாக இருக்கும், கம கமன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரையை நம்ம சாதாரணமாக குழம்பு மாதிரியோ இல்லை பொரித்து கொடுத்தாலோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பருப்பு சாதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.